ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் VLN சேனல். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது நான் என் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வானாடியில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டு உளுத்தம்பருப்பை வதக்குங்க. பொன்னிறம் ஆற வரையும் வதக்குங்க. ரொம்ப காய விட்டுறாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. இப்போ உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆன உடனே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ வதக்கிட்டு பெருங்காயம் தூள் கொஞ்சோண்டு ஒரு 3 சிட்டிகை பெருங்காயத்தூள் போடுங்க. ரொம்ப போடாதீங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்குங்க. இப்போ வெங்காயத்தில் இருக்க பச்சை வாசனை போட வரையும் வதக்குங்க. வெங்காயத்துலேருந்து அதோடைய பச்சை வாசனை போடுறதுக்கு ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பொடி பொடியாக திருத்தி 2 தடவை நல்ல தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதையும் தண்ணி வடிச்சிட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்க போட்டுட்டு நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் சேர்ற மாதிரி நல்லா கலருங்க. இப்போ கலரிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் இங்கே இரும்பு வாணலியில் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் நான்ஸ்டிக் வாணலியில் கூட பண்ணலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலருங்க. உப்பு ஃபுல்லாத்துக்கும் சேர்ற மாதிரி நல்லா கலருங்க. இல்லைனா ஒரு இடத்துல உப்பு அதிகமாக ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். இப்போ நல்லா கலரிட்டு ஒரு கிண்ணியோ இல்லை தட்டோ வச்சு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. 5 நிமிஷம் கழித்து மிளகா பொடி உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மிளகா பொடி இப்போ மிளகா அப்படி போட்டுட்டு நல்லா கலங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துடும். இப்போ உங்களுக்கு உருளைக்கிழங்கு இந்த பதமே ஓகே அப்படின்னா நீங்கள் இதே மாதிரியே எடுத்துடலாம். இல்லை ஃப்ரை ஆகணுன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா ஃப்ரை ஆயிரும். எண்ணெய் வேணும் அதிகமாக வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுவும் நல்லா எங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும். நான் இதுலேயே எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை இது மேலே அப்படியே தூவிக்கோங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் தூவிட்டு நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். இது ரசம் சாப்பாடு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.